நீ அவனை விட்டுறாத. கெட்டியா புடிச்சுக்கோ. நல்லா பாத்துக்கோ. காவ்யா, ஏய் ரேவதி, நீ எப்ப வந்த? என்னடி என்னாச்சு உனக்கு? நீ தானடி வர சொன்ன. கோல்டு காஃபி வாங்கி வச்சுக்கிட்டு குடிக்காம கூலா உட்காந்துட்டு இருக்க. ஐயா, என்னாச்சு? அண்ணா சொல்லுங்கம்மா. இன்னொரு கோல்ட் காஃபி. ஓகேம்மா. என்னடி கோல்டு காஃபி எல்லாம் சொல்ற? என்ன விஷயம்? அது நான் நீ நான் நீதான் சொல்லு. நான் தீபக்க லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்டி. நினைக்கிறியா? என்னடி சொல்ற? அப்ப இவ்ளோ நாளா தீபக் மேல எந்த லவ்வும் இல்லாமதான் குடும்பம் நடத்திட்டு இருந்தியா? இப்பதான் உனக்கு லவ் வருது? எப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? நான் தீபக்க என் மேல அக்கறை இருக்கிற ஒரு நல்ல மனுஷனா மட்டும்தான் இது நாள் வரைக்கும் பாத்துட்டு இருந்தேன். ஆனா நேத்து அவர் என்ன அந்த புது ட்ரெஸ்ல போட்டோ எடுத்தப்பா, அத்தை என்கிட்ட சில விஷயங்கள் பேசினப்பதான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. ஓ, மேடம்க்கு அப்படி என்ன புரிஞ்சுது? நம்ம கிட்ட வசதி, பணம், அந்தஸ்து எதுவுமே இல்லாட்டியும் நாம மட்டும்தான் உலகம்னு ஒருத்தர் வாழறா இருப்பாரு. அவர் கொடுக்கற அந்த அன்புக்கு முன்னாடி இந்த உலகத்துல வேற எதுவுமே ஈடாகாது. எனக்கு இப்பதான் தீபக் எனக்காக பண்ண எல்லா விஷயங்களும் என் மனசுல வந்து வந்து போகுது. என் மேல எவ்ளோ காதல் இருந்திருந்தா அவ்ளோ பெரிய வாழ்க்கையே வேணான்னு தூக்கி போட்டுட்டு என்ன காப்பாத்துறதுக்காக தீபக் என் கழுத்துல தாலி கட்டியிருப்பாரு. தாலி கட்டி அவர் வீட்டுக்கு போனப்போ, அவங்க அம்மா வீட்டை விட்டு போன்னு சொன்னப்ப கூட அவர் எந்த கவலையும் படாம என் கூட வந்தாரு. நான் சொன்னேன்னு ஜெயிலுக்கு போனாரு. என்னால வேலை போச்சு, கடன் பிரச்சனை, வாடகை பிரச்சனைன்னு எவ்வளவோ இருந்தோ என்கிட்ட ஒரு நாள் கூட அந்த கஷ்டத்தை காட்டினதே இல்ல. நான் சாப்பிடாம மயங்கினதும், எனக்காக துடிச்சதும், அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டதும், ஆசாசியா எனக்காக சமைச்சு ஊட்டினதும், எங்கேயுமே யார்கிட்டயும் என்னை விட்டு கொடுக்காததும், எவ்ளோ திட்டினாலும் சத்தம் போட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம அதே காதலோட இருந்ததும், எனக்காக சிங்கப்பூர் போக வேண்டான்னு முடிவெடுத்தது, நான் சொன்னேங்கிற காரணத்துக்காக சிங்கப்பூர் போறதுக்கு சரின்னு சொன்னது, என் கனவுதான் முக்கியம்னு என்ன காலேஜ்ல சேர்த்து விட்டது, இது எல்லாமே என் மேல இருக்கிற காதல தான் காமிக்குது ரேவதி. இதெல்லாம் நாங்க எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னோம். அப்பெல்லாம் மேடம்க்கு தெரியல. தீபக் விஷயத்துல நேத்து வரைக்கும் நான் இங்க இருந்து பார்த்ததாலதான் எல்லாமே அவசரப்பட்டு எடுத்த முடிவா இருந்துச்சு. ஆனா மனசுல இருந்து பாக்கும்போதுதான் அவர் என் மேல எவ்ளோ காதலோட இருந்திருக்காருன்னு எனக்கு புரிஞ்சுது. அதோட கனம் என்னன்னு புரியுது. எப்படி ஒரு மனுஷனால இவ்ளோ லவ் பண்ண முடியும்? என்ன அவரோட உயிரா நினைக்கிறாரு ரேவதி. அவரோட அந்த அன்பை உணர்ந்த நிமிஷம் எனக்கும் அவர் மேல காதல் வந்துருச்சு. ஹே காவ்யா, என்னடி என்னென்னமோ சொல்ற? ஆனா கேக்க நல்லா இருக்கு. சரி, இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே தீபக் கிட்ட சொல்லிடு. சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் இதெல்லாம் கேட்டாருன்னு வச்சுக்கோ, அவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அவருக்கு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கிஃப்டா இருக்கும். சரி வா போலாம். என்னடி? நான் என் காதல
இப்ப அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். இப்ப சொல்ல மாட்டியா? புரியல. லவ் பண்றேங்கற போய் சொல்லுனா சொல்ல மாட்டேங்கற. இதெல்லாம் ஓவர் டி. எதுக்கு இப்படி அந்த மனுஷனோட ஃபீலிங்ஸ்ல விளையாடுற? இல்ல ரேவதி, அவரோட எமோஷனோட ரொம்ப விளையாட வேணாங்கிறதுனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். புரியலடி. இப்போதைக்கு தீபக்க பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் மேல எந்த ஆசையோ காதலோ இல்லங்கிற முடிவுல தான் இருக்காரு. இப்ப அவர் சிங்கப்பூர் போனா அவருக்கு அது ரொம்ப கஷ்டமா தெரியாது. ஆனா நான் அவர் மேல காதலா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்னை விட்டு சிங்கப்பூர் போனோம்னா எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அந்த கஷ்டத்தை நான் அவருக்கு கொடுக்க விரும்பல. ஏய், என்னடி அதுக்காக சொல்லாமலே இருக்க போறியா? இல்ல, அவருக்காக நான் ஒரு டைரி வாங்கியிருக்கேன். இது அவர் ஊருக்கு போகும்போது அவர் கையில கொடுக்க போறேன். ஆனா இப்படியே இல்ல. ஒரு நிமிஷம். ஐ லவ் யூ தீபக். இது அவரு என்னைக்கு பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறாரோ அன்னைக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம். இதெல்லாம் தேவைதானே காவியா? எனக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு ரேவதி. கொஞ்ச நாளாவது அவர் நிம்மதியா இருக்கட்டும். அவரை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தினதுக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. ஏய் ஏய் காவியா, ஏய் காவியா, அழாத. சரியாயிடும். ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, தீபக் இன்னும் 1 hourல சிங்கப்பூர் கிளம்பிடுவாரு. அவர் அங்க போய் சேர்றதுக்கு 4 to 5 hours தான் ஆகும். தீபக் அங்க ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த காவியா ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு ஆனந்துக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், அவன் கை கால்லாம் உடையணும். மேடம், தம்பிக்கு கை கால் உடைஞ்சா காவியா எப்படி மேடம் ஜெயிலுக்கு போவாங்க? காவியா ஏற்கனவே ஆனந்த வீடு புந்து அடிச்சிருக்கா. அந்த ஒரு பிரச்சனையை வச்சே நான் காவியா உள்ள அனுப்பிச்சிருவேன். நீங்க நான் சொன்ன மாதிரி ஆனந்த ஃபாலோ பண்ணுங்க. அவன் எங்கேயாவது ஆள் இல்லாத இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருந்தானா அவன் மேல லாரியை விட்டு ஏத்திருங்க. மத்ததான் நான் பாத்துக்கிறேன்.